இன்னைக்கு நம்ம ஷேடோஸ் எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, இது மாதிரி அந்த ஷேடோஸை பற்றி எல்லா உண்மையுமே நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து இங்கே என்ன கட்டுறாங்கன்னா, இது மாதிரி கேட்டு உட்காந்துருக்கா எம்லிகோ பாட்டுக்கு ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. கேட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. ரம் பொண்ணு போனதை பற்றி நினச்சி கூட பார்க்காம இப்படி இருக்காளே, எம்லிகோ இப்படி மாறிட்டாலே, எப்படியாச்சும் எம்லிகோ திருப்பி மாற்றணும், இதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கும், இதுக்கு ஏதாச்சும் ஹிண்ட்டை எம்லிகோ ரூமில் விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த ரூமில் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா அவளோட பொம்மையா ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் பார்க்குறா, அந்த நோட்டு கிடச்சிருது. எடுத்து பார்க்குறா. அந்த நோட்டு கூட டெய்லி எம்லிக்கு எழுதியிருப்பா. நைட்டு ஃபுல் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எழுதி வச்சுருந்துருப்பா. அந்த நோட்டை தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அவங்க கூட வேலைக்கு போனது, அந்த ரோஸ்மெரி, லூ, மித்த பொண்ணுங்களோட வேலைக்கு போனதெல்லாம் எழுதி வச்சிருக்கா. அன்னைக்கு கூட ஒரு நாள் அந்த பேந்தம் வந்திருக்கும், ஒரு பேய் அந்த கருப்பு புகையால். அதை எப்படி இவங்க இது பண்ணாங்க, இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிது. டெய்லி நைட்டு போல் கூட அந்த பேந்தம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்களா, அதை பற்றிலாம் எழுதி வச்சிருப்பா. அதில் தான் ரோஸ்மெரிக்கு கூட ஒரு தடவை அந்த கருப்பு பொடி உள்ளே போய் அவள் ஒரு மாதிரி ஆயிருப்பா தெரியுமா. அவளை கூட கூட்டு போய் நிறைய தண்ணி குடிக்க வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு அந்த உடம்பே சரியாக இருந்திருக்கும். அது அதில் எழுதியிருக்குமா. அதை தெரிஞ்சோன்னா வேகமாக கேட்டு ஓடி வரா ரூமுக்கு. இதை வச்சு எம்லிகோ சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எம்லிகோ நிறைய தண்ணி குடிக்க சொல்கிறா. அவள் அப்படியே ஒரு மாதிரியாக தானே இருக்கா, இன்னும் பழைய சென்ஸே வரல. அவளும் பார்த்துட்டு ஏன் இவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு கேட்டால், நான் சொல்கிறது நீ செய், குடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. குடிச்சிக்கிட்டே இருக்கா. ஆனால் அவளால் முடியல, வாமிட்லாம் பண்ணுறா. அப்பையும் கேட்டு விடலை, நீ இதை குடிக்கணும், நீ பழையபடி மாறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கா. இவளும் குடிச்சிட்டே இருக்கா. அப்புறம் தான் திருப்பி வாமிட் பண்ணிட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிடன்னு கேட்டுக்கே ஒரு மாதிரி ஆயிரும். சரி சரி வேணாம், இதுக்கு மேலே எனக்கு குடிக்க வேணாம், விட்டுரு, மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் எம்லிகோ சொல்ல ஆரம்பிக்கிறா. பார்த்தா எம்லிகோ அவளுடைய பழைய சென்ஸுக்கு வந்துட்டு அவள் கண்ணும் சரியாயிடுச்சு. இப்போ தான் எம்லிகோ சொல்ல ஆரம்பிக்கிறா, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நம்ம அன்னைக்கு சந்தோஷமாக இருந்தோம், பாஸ் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் போயிட்டால, எப்படி என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும், இனிமேல் என்னால் பார்க்கவே முடியாதுல்லன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழ ஆரம்பிக்கிறா. இந்த கேட்டு பொண்ணும் அப்படியே கவலையில் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கா. சரி கவலைப்படாத, எப்படியோ நீயாச்சு சரியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எம்லிகோவை ரெஸ்ட் எடுக்க வச்சிட்டு இருக்கா. அப்போ தான் கேட்டு சொல்கிறா, இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படியே இங்கே கட்டுறாங்க. இங்கே பார்த்தா 2 ஷேடோ மாஸ்டர் இப்போ மனுஷங்க மாதிரி தான் இருக்காங்க. ட்ரெயின் மூலமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இங்கே சுற்றி நிறைய வில்லேஜ் இருக்குது. சாதா மக்கள்லாம் ஆள்றாங்க. அவங்க அந்த ட்ரெயினை பார்த்துட்டு ட்ரெயின் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிற்கிறாங்க. பார்த்தா உள்ளே அவங்க 2 பேர் பேசிகிட்டு வர்றாங்க. இப்போ இவங்க இந்த கறி யூஸ் பண்ணுறாங்கல்ல, இவங்க இப்போ கறி கொண்டு இந்த வில்லேஜுக்கு கொடுப்பாங்களாம். எது இவங்கள்ட்ட இருந்தானே அந்த கருப்பு புகை வரும், அதைத்தான் நிலக்கரின்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மக்கள் யூஸ் பண்ண அந்த புகையை நுகர இப்போ அவங்க எல்லாருமே இந்த ஷேடோ ஹவுஸுக்கும் அந்த தாத்தா இருக்கிறல அவருக்கும் ஒரு அடிமை மாதிரி, அவங்களுக்கு எப்போது உண்மையாக இருக்கணும், அவங்க சொல்கிறது கேட்கணும்னு சொல்லிட்டு அப்படியே மேனிப்புலேட் ஆயிடுவாங்களாம். அப்படிதான் இந்த வில்லேஜ் மக்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்க யாருக்குமே இந்த ஷேடோ ஹவுஸ் மேலே சந்தேகமே வரல. பார்க்குறப்ப அவங்களும் மனுஷங்க மாதிரி தானே இருக்காங்க. வந்தோடனே அந்த கறியெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மட்டும் இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இப்போ அவங்க இந்த கறி கொடுத்தாங்கல்ல, அப்புறம் அங்கே பார்த்தா நிறைய பசங்களெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இது மாதிரி இங்கே இருக்க பசங்களை இவங்க வீட்டுக்கு வேலைக்கு கூட்டி போவாங்களாம். அந்த அரண்மனைக்கு கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு இந்த வில்லேஜ் பசங்களை தான் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே டால்னு சொல்லிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பசங்களெல்லாம் வரிசையாக நிற்க வச்சுருக்காங்க. இதில் நாங்கள் 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காஃபி இருக்குது தெரியுமா, அந்த காஃபியை குடிக்க சொல்கிறாங்க. அதை குடித்தாதான் அந்த குழந்தைங்கள்லாம் இந்த ஷேடோ ஹவுஸுக்கே ஒரு அடிமை மாதிரி மாறிடுவாங்களே. அதை குடித்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 3 பசங்களை சூஸ் பண்ணிக்கிறாங்க. இது இங்கே இருக்க வில்லேஜ் மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. இந்த மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன் பொண்ணு அங்கே வீட்டுக்கு வேலைக்கு போகிறா, நல்ல வசதியாக வாழ்க்கை வாழுவா, ஏன்னா அந்த அரண்மனையில் சம்பாரிச்சு அந்த அரண்மனை மட்டும் இல்லைன்னா நம்மலாம் கஷ்டப்பட ஆரம்பிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மக்கள் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தை. இப்போ இதை மாதிரி அந்த 3 பசங்களையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. பார்த்தா அந்த பசங்க கண்ணுங்களும் ஒரு மாதிரி தான் இருக்கும். அவங்களும் எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க போல. இதை பற்றி தான் கேட்டும் சொல்லிகிட்டு இருக்கா. கேட்டுக்கு இது எப்படியோ தெரிஞ்சிருக்கு, சுற்றி இருக்க வில்லேஜ்லேருந்து தான் பசங்களை கூட்டிகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. அதை தான் எம்லிகோட்ட சொல்லிகிட்டு இருக்கா. இது மாதிரி சுற்றி இங்கே நிறைய வில்லேஜ் இருக்குது, அதுலேருந்து தான் நீ வந்திருப்ப. எம்லிகோ உண்மையை சொல்ல போனால் நீ ஒரு மனுஷி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதே மாதிரி எம்லிக்கும் பார்த்துட்டு இருக்கா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி நீனும் சரி நானும் சரி இங்கே ஒரு ஜெயில் மாதிரி தான் அடைஞ்சு கிடக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு சொல்ல எம்லிகோக்கு ஆனால் புரியல. இது மனுஷனா, அப்போ நானும் மனுஷன் மாதிரியா, எங்கள் கண்ணாடியை கொடுங்கன்னு சொல்லிட்டு, ஓ லிவிங் டால்ஸ் மாதிரி தான் மனுஷங்களும் இருப்பாங்களா, எனக்கு மனுஷங்களை பார்க்கணுன்னு ஆசைன்னு சொல்லிட்டு இவன் பொம்மைன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. இன்னும் அப்புறம் தான் கேட்டு சொல்கிறா, நீ பொம்மைலாம் கிடையாது, நீ ஒரு மனுஷி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. எனக்கு ஒன்றும் புரியலை, ஆனால் நீங்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன். அப்போ நம்ம மனுஷங்கன்னா இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் உதவி செய்வேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு கேட்டுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே கட்டி பிடிச்சி அடுத்த சீன்ல கட்டுறாங்க, நம்ம எம்லிகா ரூம்ல இருக்கா, சாப்பிட்டுட்டு இருக்கா பண்ணு. அப்போ அந்த கதவை தட்டுறாங்க, சாப்பாடு கொடுப்பாங்களா அந்த இடத்துல இருந்து. என்னடான்னு சொல்லிட்டு இவ வெளில போவால ஒரு குட்டி டோரு,
அதில் திறந்து பார்க்குறா, பார்த்தா ஆளை காணும். அப்புறம் தான் கேட்டு வராங்க, சரி எம்லிகோட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ரூம்ல ஆளை காணும். அவள் சாப்பிட்ட பண்ண அப்படியே கிடக்கு. ஐயோ எம்லிகோக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே இங்கே நம்ம ஜானை தான் கட்டுறாங்க. அவன் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம வந்து கேட்டுக்கிட்ட லெட்டர் கொடுத்தோம்ல, ஏன்னா எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பாஸ் ஆகிருப்பாங்களா எல்லாருமே ஒன்றா நின்றுருப்பாங்களா, அப்போ வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருப்பான். அதில் என்ன எழுதியிருக்கான்னா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா என் ரூமுக்கு வா என்ன அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பான். அதான் யோசிச்சுட்டு இருக்கான், என்னடா கேட்டு இன்னும் ரூமுக்கு வரலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். பார்த்தா அங்கே டக்குன்னு கேட்டு வந்துருவாளா. வந்தோன்னே அப்போ என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இது மாதிரி எம்லிக்கோ காணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப தான் இவ எல்லாத்தையுமே சொல்லிடுறா. இது மாதிரி இந்த லிவிங் டால்ஸ் எல்லாம் மனுஷங்க அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க மெமரிஸை அழிச்சு இந்த ஷேடோ ஹவுஸ் அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி எல்லா உண்மையை சொல்லிட்டு இது மாதிரி இது எல்லாத்தையுமே நான் எம்லிக்கோட்டையும் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் பார்த்தா அவள் காணாம போயிட்டா. இப்போ அவள் எங்கே இருக்கானே தெரில அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கப்பயே இந்த ஷான் பையன் ரூமை கிளீன் பண்ணிட்டுப்பா டக்குன்னு வெளில வந்துடுறான். இதை பத்தானே கேட்டு போய் ஒழிஞ்சிக்கிறா. பாரு இந்த ஷான் வந்து மாறி இருக்கான்னு உனக்கே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி இந்த ஜான்ட்ட சொன்னதுக்கப்புறம் தான் அவனும் பார்க்குறான். ஆமாம் ஷான் வந்து ரொம்ப மாறிட்டானே, இப்பெல்லாம் இருக்க மாட்டானே, ஏன்னா கண்ணாடி போட மாட்டான், இப்போ கண்ணாலாம் போட்டிருக்கான். அதான் இவனு கேட்டுட்டு இருக்கான். அவன் சொல்லிட்டு இருக்கான், நான் நல்லா வேலை பார்க்கணும் இல்லை, அதனால தான் ரூமை விட்டு வெளில போகிறப்ப கண்ணாடியை கழட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவன் வந்து முன்னாடி இருந்த ஷான் மாதிரியே பேசல, வேற மாதிரி ஒரு ரோபோ மாதிரி பேசிட்டு இருக்கான். இது வந்து ஜானுக்கு சுத்தமாக பிடிக்கல. உடனே ஜான் சொல்ல ஆரம்பிக்கிறான், இது மாதிரி எம்லிக்கோ தொலைஞ்சு போயிட்டா, அவளை நான் போய் தேடி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா இவன் சொல்கிறான், இல்லை நீங்கள் அப்பெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவனுக்கும் வந்துருச்சு, நீ என்னடா இப்படி மாறிட்டேன்னு சொல்லிட்டு ஜான் வந்து ஷானை போட்டு அடிக்க, அந்த ஷான் பையன் எனக்கு வலிக்குது எப்படி அடிச்சேன்னு சொல்லிட்டு திருப்பி அவன் மாஸ்டர் போட்டு அடிக்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இப்படியே வந்து இந்த ஷான் பையன் பழையபடி மாறிட்டான். அதைத்தான் ஜான் பார்க்குறான், நல்ல வேலை நீ மாறிட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த ஷான் சொல்லிட்டு இருக்கான், இப்படியே மாஸ்டரே நான் அடிச்சிட்டேனே, இது பெரிய தப்பாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப ஜான் சொல்கிறான், ஏன்னா நீ மனுஷன்டா, நீ இப்படி தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுப்பிட்டு இவங்க மூணு பேருமே ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. எம்லிக்கும் எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே. இப்படி இவங்க எல்லாரும் தேடலான்னு போகிறப்ப பார்த்தா அங்கே வந்து லூயிஸும் அந்த லூ பொண்ணு நிற்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப சரின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே பேட்ரிக் ரூமுக்கு கூட்டு போயிட்டு இது மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா போல. ஆனால் கேட் வந்து உண்மையை சொன்னாலா என்னன்னு தெரில, இது மாதிரி எம்லிக்கோ தொலைஞ்சு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு இந்த லூயிஸ் சொல்லிட்டு இருக்கா, நான் ஒரு விஷயத்தோன்ட்ட காட்டேன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு இவளோட அந்த கருப்பு பொடி இருக்கு தெரியுமா அந்த கறி, அதை அப்படியே இந்த லூ பொண்ணு வாய்க்கு அனுப்புறா. வாய்க்கு அனுப்பணுன்னே இவ சொல்கிற மாதிரிலாம் அவள் செய்கிறா. சேட் ஆகுன்னா சேட் ஆகுறா, ஹாப்பி ஆகுன்னு சொன்னா அப்படியே ஹாப்பி ஆகுறா. பத்தியா எப்படி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே கேட்டு யோசிச்சுட்டு இருக்கா, அப்பா இதெல்லாம் மைண்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, சில பேருக்கு இப்படிக்கும் பவர் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கா. பேட்ரிக் கேட்குறான், என்னத்தை பற்றி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதை பற்றிலாம் நான் அப்புறம் சொல்கிறேன், இப்போ நேரம் இல்லை, வாங்க வேகமாக போய் எம்லிக்கோ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ தான் அந்த லூயிஸ் பொண்ணு சொல்கிறா, வர வழியில் ஒரு பெரிய முகமூடி போட்ட டாலை பார்த்தேன்ப்பா, அது ஏதோ வண்டியில் தள்ளிட்டு போயிட்டு இருந்துச்சு, பார்க்க வந்து லிவிங் டால் மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அது யாராக இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம், ஆனால் நான் அறிவாளித்தனமா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த லூயிஸ் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இங்கே காட்டுறாங்க, பார்த்தா அது நம்ம எம்லிக்கோ தான் போல. அவள் கண்ணை கட்டி கையெல்லாம் கட்டி உட்கார வச்சிருக்காங்க. அவள் கத்திக்கிட்டு இருக்கா, யாரு நீங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம். பார்த்தா அங்கே ஒரு டால் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க வந்து சொல்றாங்க, நேரம் வரும் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி. பார்த்தா வந்து அந்த டால் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க ஒரு ஷேடோ மாஸ்டர் தான், பொண்ணு மாதிரி வாய்ஸ் மாற்றி பேசுகிறான். யாருன்னு பார்த்தா அந்த எட்வர்டு இருக்கானே அந்த பையன் தான். அது இங்கே லூயிஸ் சொல்லிட்டு இருக்கா, அந்த முகமூடி போட்ட டால் யாருன்னு எனக்கு தெரியும், ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு கடியில் பார்த்தா இந்த எட்வர்டு பைய கோட் ஷர்ட் போட்டு வந்தானே அந்த ட்ரெஸ் தான் இருந்துச்சு, அது அந்த எட்வர்டு பைய தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாதான் கேட் சொல்கிறா. எட்வர்டுக்கு வந்து என் மேலே சந்தேகம் வந்திருக்கும், ஏன்னா வந்து இவளோட பவரை காட்டியிருக்கவே மாட்டா, லாஸ்ட்டில் மட்டும்தான் காட்டியிருப்பா. ஒருவேளை கேட் வந்து இந்த ஷேடோ ஹவுஸுக்கு உண்மையா இல்லை போல அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கானே. இவங்க எல்லாருக்குமே அந்த எட்வர்ட் மேலே கோவம் இருக்குது. டெஸ்ட்டில் என்னென்ன பண்ணா, ரிக்கி அந்த கல் போட்டு கொலையே பண்ண பார்த்தா, இது மாதிரி இந்த பொண்ணு வேற கீழே விழுந்துட்டால லூ பொண்ணு வேற இப்படிலாம் நிறைய பண்ணியிருக்கான், நாங்கள் எல்லாருமே அவனை விற்கிறோம், அதோட உனக்கு நாங்கள் எல்லாரும் உதவி செய்யறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒத்துக்குறாங்க, எம்லிக்கும் எப்படியாச்சும் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பக்கம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.